Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து காக்டெயில் எப்படி வளர்க்குறது ப்ரோ, காக்டெயிலுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம், எப்படி ப்ரீட் பண்ணலாம், சிக்ஸ் எப்படி எடுக்கலாம், காக்டெயில் பற்றி ஃபுல் டீடைல் சொல்லுங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காக்டெயில் என்னென்ன கலர் இருக்குது, காக்டெயில் எப்படி வளர்க்கலாம், காக்டெயில் எவ்வளோ ரூபா கிடைக்கும், காக்டெயில் கேட் செட்டப் எப்படி பண்ணலாம், என்னென்ன டிசீஸ் வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு காக்டெயில்னு எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்பவே அழகான பேர்ட், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதில் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச வெரைட்டி ஒரு 5 வெரைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட வெரைட்டி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிரே, ஃபானு, பேர்லு, அல்பினோ பேர்ல், அல்பினோ பைடு, லூட்டினோ, கிரே, சினாமோன், இந்த பட்டர்ஃப்ளை, சாட்டில் பேக், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போவாங்க. இதில் பேசிக்காக உள்ள கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட், அதுக்கப்புறம் கிரே கலர். இது மூணு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரே கலர் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதோட ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே காக்டெயில் ரேட் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து வீட்டில் வளர்த்துட்டாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அதிகமாகிருச்சு, பேர்ட் ஸ்டாக் அதிகமாகிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதோட ரேட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கான கேஜ் செட்டப் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3க்கு 1.5க்கு 1.5 இருக்கணும் காக்டெயிலுக்கு. இல்லைனா 2க்கு 1.5க்கு 1.5 வச்சு பாக்ஸ் வைக்கணும். 3க்கு 1.5க்கு 1.5 வச்சிங்கன்னா பேர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து எக் லே பண்ணும். பேர்டுக்கு நம்ம எந்தளவு ஸ்பேஸ் தரோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்து கொடுக்கும், ரிசல்ட் தரும். நீங்கள் சும்மா 1.5க்கு 1.5 கூண்டில் போட்டு பாக்ஸ் கட்டி வளர்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்கும், பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருக்காது. அது போக பார்த்திங்கன்னா அதோட ஹெல்த் டேமேஜ் ஆன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்கோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கேஜ் கொடுக்கணும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் காக்டெயில் இருக்குது. நம்ம பழைய கேஜை வச்சு 5க்கு 5 செஞ்ச கேஜ் இருக்குது. இவ்வளோ பெருசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவசியம் கிடையாது. மினிமம் ஒரு 3க்கு 1 பேருக்கு பாக்ஸ் வைக்கிறதே பெஸ்ட்டு. பானை வந்து உங்கள் கேஜ் பெருசாக இருந்தால் பானை வச்சுக்கலாம் தாராளமாக. அதுபோக காக்டெயில் வந்து ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா மினிமமாக 1500 வந்து காக்டெயில் ரேட் இருக்குது. கிரே கலர் என்னைய பொறுத்தளவு எல்லாருமே எல்லோ, ஒயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்காக நான் பார்த்த 7 வருஷம் பேர்ட்ஸ் வளர்த்ததில் கிரே கலர் காக்டெயில் மாதிரி பார்த்திங்கன்னா எந்த கலருமே கொஞ்சம் பிடிக்காது. சூப்பராக பார்த்திங்கன்னா கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா டிசீஸ் அஃபெக்ட் ஆகாது, நல்லா வந்து தாங்கும், நல்லா பழகும். கிரே கலர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காக்டெயில்னு சொல்லுவேன். பட் கலர் கொஞ்சம் கிரே கலரில் இருக்குன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் புதுசாக ப்ரீட் பண்ணுறவங்க பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே கிரே வாங்குங்க, அதில் லூட்டி தான் வாங்குங்க. இது ரெண்டையும் ப்ரீட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹை வெரைட்டி பைடு, அல்பினோ, பட்டர்ஃப்ளை, இதெல்லாம் ரேட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1500 15,000 25,000 வரையும் இருக்குது. பேசிக்காக உள்ள ஒரு நல்ல பேர் எடுத்திங்கன்னா கிரே கலர் எடுத்திங்கன்னா 1500, எல்லோ கலர் எடுத்திங்கன்னா 2500 3000 வரும், ஒயிட் கலர் ஒரு 3000 4000 வரும். இதுக்கான சாப்பாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சூரியகாந்தி விதை கண்டிப்பாக இருக்கணும். சூரியகாந்தி விதை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட ப்ரீடிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சுக்கா ஆகாமல் இருக்குது, அதோட ஹெல்த்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து கொஞ்சம் வந்து பேர்ட்ஸுக்கு வயிற்றில் இருக்கணும், இல்லை ரொம்ப வந்து சுக்காவாயிடக்கூடாது பேர்ட்ஸு. அதுக்காண்டி வேறு வந்து தெனை, பேர்டு மிக்ஸ் இது எல்லாமே போடலாம். காக்டெயில் மிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. அதை 8லேருந்து 14 விதை கலந்துருக்கும். குதிரைவாளி, தெனை, சிவப்பு அரிசி, இந்த மாதிரி நிறையா. அது வாங்கி போட்டால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச பயிர் வந்து டெய்லியுமே வச்சா ரொம்ப நல்லது பேர்ட்ஸுக்கு. இது காக்டெயிலுக்குன்னு இல்லை, காக்டெயில், ஆஃப்ரிக்கன், கண்ணூர், லவ் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வைக்கலாம். ஊற வச்ச கொண்டைக்கடலை, ஊற வச்ச பயிர், பாசி பயிர், கோதுமை, அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆக்கிக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபீடு வச்சிங்கன்னா பேர்டு ஹெல்த்தாக இருக்கும். பொரிக்கிற சிக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை முட்டைகள் வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்டெயிலை பொறுத்தளவு 2லேருந்து 8 முட்டை வைக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 6 சிக்கு வரைய காப்பாற்றும். எனக்கு தெரிஞ்ச பார்த்திங்கன்னா லூட்டினை வந்து 6 சிக்கு காப்பாற்றினே கிடையாது. கிரே பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 சிக்கு காப்பாற்றும். வேறு காக்டெயில் பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த 3க்கு 1.5 கேஜி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். ஒரு கிளச்சு அதாவது ஒரு அடை முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸை க்ளீன் பண்ணி அடுத்தடைக்கு வைங்க. அது மாதிரி புதுசாக வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா முட்டை போட்டோன்னே முட்டையை எடுத்து வேகமாக வந்து பார்க்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நீங்கள் தொடவே கூடாது. அது முட்டையோ நல்ல முட்டையோ அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் அதோட முட்டை முட்டையாக இருந்தால் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடும். நம்ம வந்து இதுக்காண்டி போய் முட்டையை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியமே கிடையாது. வேறு வந்து ஃபீல்டில் பார்த்திங்கன்னா சோளக்கருவு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக் விற்கிறவங்க பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 days 25 டேஸ்க்கு மேலே வந்து சிக்கு எடுங்க. எடுத்தோடனே 15 நாள் 10 நாள் இந்த மாதிரி சிக்கு எடுத்திங்கன்னா சிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பேர்டுமே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பேர்ட்ஸுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா கொடுங்க, ஃபீடு நல்லா கொடுங்க. எவ்வளோக்கு ஃபீடு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ரிசல்ட் தரும். அது போக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட அடல்ட் சைஸ் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 year. இப்போ ஜனவரி மாதம் ஒரு சிக்கு பொரிச்சிருக்குன்னா அது அடல்ட்டாக கரெக்டாக நவம்பர் டு டிசம்பர் ஆயிரும். மேலோட சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அழகாக பாட்டு பாடும்.
ஃபீமேலோட சவுண்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். எப்போ ஒரு பேர்டு அடல்ட் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 12 monthஸில் பார்த்திங்கன்னா அதோட ஜெண்டர் கண்டுபிடிக்கலாம். அது நிறையா பேர் பார்த்திங்கன்னா லூட்டினோக்கெலாம் இந்த ரெட் கலரில் சின்ன வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 5-6 பேர்டு வாங்கி மொத்தமாக ஒத்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா அதுவே மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் இருந்தால் பேர் ஆயிடும். மேல் ஃபீமேல் எப்படி பார்க்கணுன்ற வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். காக்டெயில் பொறுத்தளவு இவ்வளோதான். நல்ல ஃபீடு, நல்ல இடம், இலை வகைகளில் வந்து கொத்தமல்லி, வேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம்.